Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. நான் உங்களை எப்பவுமே பட்டிமன்றம் எல்லாத்துலையும் சண்டைக்குழின்னு கூப்பிடுவேன். அதே சண்டை எடுக்கணும் இல்லையா? முதல்ல சொன்ன நான் கமர்ஷியல் டைரக்டர்னு சொன்னதே முழுமையாக நான் இருக்கிறேன். நான் வெறும் கமர்ஷியல் டைரக்டர் மட்டும் இல்லை, நல்ல கதைகளை, நல்ல நாடகங்களை, நல்ல நாவல்களை எல்லாம் இயக்கி இருக்கிற ஒரு இயக்குனன் என்பதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். தந்தையார் மட்டும் இல்லை, தாயாரும் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தாங்க. அது எந்த ஏரியா? செட்டிநாடு. கடவுள், கும்பாபிஷேகம், சைவம் இப்படியெல்லாம் பாராட்டப்படுகிற அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தாரில் இவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த பகுதியில் சுயமரியாதையை பரப்பினாங்க. எங்க வீட்டில் வந்து தங்கி தான் பிரச்சாரத்துக்கே இந்த தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் எல்லாரும் எங்கள் வீடு தான் ஸ்டே பண்ணுற இடம். தந்தை பெரியார் திடீர்னு வருவார், சாலாட்சி இன்னைக்கு விதவை திருமணம் நீ பேசுகிறேன்னு சொல்லுவார். அங்கே போய் செட்டிநாட்டில் விதவை திருமணத்தை பற்றி என்னுடைய தயார் பேசுவாங்க. பாரு இந்த சாலாட்சிக்கு எவ்வளவு இது அப்படின்னு சொல்லி மக்கள் என்னுடைய தந்தையாருக்கு வந்து விஷம் வச்சு கொள்றதுக்கே முயற்சி பண்ணாங்க. பெரிய பெரிய ஆளுமைகளோடு, அதுவும் திராவிட இயக்கத்துல தாயார் கூட போய் விதவை திருமணத்தை எல்லாம் அந்த காலகட்டத்திலே செட்டிநாடுல நின்று பேசக்கூடிய அந்த சூழல் எல்லாம் பார்த்து வளர்ந்த நீங்கள் அரசியல் பக்கம் வராமல் சினிமா பக்கம் போனது ஏன்? அதுக்கு காரணம் எங்க தந்தையாரும் தாயாரும் பட்ட பாடு. அந்த பயந்துட்டீங்களா? இல்ல, ஆமா, உண்மையாவே சினிமாவில் சிரமம் இருந்தாலும் சினிமா என் மனசுக்குள்ள விரும்பு. நான் விருப்பத்தோட ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த சிரமமா தெரியாது. ஒரு படம், 2 படம், 5 படம் பண்ண உடனே காணாம போயிடுறாங்க. அதுக்கு காரணம் அந்த அஸ்திவாரம் பலமா இல்லை. எங்களுக்கு கிடைச்ச அஸ்திவாரம் பலமான அஸ்திவாரம். எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க சார்? சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க? கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளை நேர்காணலில் சந்தித்திருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு தமிழ் திரை உலகில் கமர்ஷியல் இயக்குனர் என்கின்ற பட்டத்தை பன்னெடும் காலமாக தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை. 70 படங்களுக்கும் மேலாக இயக்கியவர். கவியரசு கண்ணதாசன், இயக்குனர் பீம்சிங் ஆகிய மிகப்பெரிய ஆளுமைகளின் மாணவர். இன்றைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களை உருவாக்கியவர். நாங்கள் எல்லோரும் மகாபாரதத்தில் மயன் என்று சொல்லக்கூடியவரை நாங்கள் இந்த நூற்றாண்டில் சந்தித்திருக்கிறோம் என்று சொல்லி கொண்டாடும் எங்கள் தேவதச்சன் ஐயா இயக்குனர் SP முத்துராமன் அவர்களை இன்றைக்கு சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். செவாலியர் சிவாஜி தொடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினி வரைக்கும் 70 படங்களுக்கும் மேலாக இயக்கிய நீங்கள் தமிழ் சினிமாவின் கமர்ஷியல் இயக்குனர் என்கின்ற பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சினிமாவிற்கு வந்தது எப்படி? முதல்ல ஒரு விஷயம், ஆரம்பத்திலேயே நான் உங்களை எப்பவுமே பட்டிமன்றம் எல்லாத்துலையும் சண்டைக்குழின்னு கூப்பிடுவேன். அதே சண்டை எடுக்கணும் இல்லையா? முதல்ல சொன்ன நான் கமர்ஷியல் டைரக்டர்னு சொன்னதே முழுமையாக நான் இருக்கிறேன். நான் கமர்ஷியல் டைரக்டரும் கூட தான். ஆனால் நல்ல கதைப்படங்களையும் நிறைய கொடுத்துருக்குறேன். ஆகவே நாங்கள் நல்ல கதைப்படங்களையெல்லாம் கொடுக்கும்போது வியாபார ரீதியில் அது போன பிறகு நாங்கள் விளம்பரம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் கமர்ஷியல் டைரக்டராக ஆக்கப்பட்டோம். உண்மையாக சொல்ல ஆசைப்படுறேன், நான் வெறும் கமர்ஷியல் டைரக்டர் மட்டும் இல்லை, நல்ல கதைகளை, நல்ல நாடகங்களை, நல்ல நாவல்களை எல்லாம் இயக்கி இருக்கிற ஒரு இயக்குனன் என்பதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எப்படி சினிமாவுக்கு வந்தீங்க? சினிமாவுக்கு வந்தது வந்து தற்செயலாக இல்லை. இங்கே காரைக்குடியில் வந்து TK சண்முகம் அண்ணாச்சி இருக்காங்கல்ல, நான் TK நாடக குழு, அவங்க வந்து அப்போல்லாம் வந்து ஒரு நாடகம் போட்டு போக மாட்டாங்க. கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, காரைக்குடி கேம்ப்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு ஒரு நாடகம், 10 நாளைக்கு ஒரு நாடகம், கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் போடுவாங்க. அது மாதிரி போடும்போது அந்த நடிகர்கள் எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி இருந்தாங்க. சரிங்க. என்னுடைய தந்தையார் ராமசுப்பியாவுக்கு அவங்க எல்லாம் நண்பர்கள். சரிங்க. எப்போ எங்கள் தந்தையாரை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு தான் நாடகத்துக்கு போவாங்க. அப்படி பார்த்துட்டு போகும்போது தம்பி நாடகம் பார்க்க வரியான்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி நாடகம் பார்க்க அதில் ஒரு கவர்ச்சி,
அதில் ஒரு விருப்பம், இல்லை இப்படியெல்லாம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி இருந்தது, மனசில் இருந்தது. அப்படி இருக்கிற காலத்தில் நம்முடைய கலைஞர் அவர்கள் எழுதி அந்த நடிகர்களுக்கு நடித்த பராசக்தி படம் வந்தது. அந்த பராசக்தி படத்தை பார்த்த பிறகு நமக்கு வந்து சினிமா தான் தொழில், சினிமாவில் தான் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் வந்து ஊறி போச்சு. சரிங்க. மொத்தம் அதிலிருந்தே எனக்கு என்னுடைய நோக்கம், என்னுடைய வழி, என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சினிமாவில் சேர்றதான். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, நான் வந்து ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல், டீபிரிட் ஹை ஸ்கூல்னு ராம்நகரில் ஸ்கூலில் படித்தேன். சரி. அங்கே ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடாங்கிறவர் தான் சுப்பீரியர் ஹெட் மாஸ்டர் எல்லாம். சரி. அவர் ஒரு நாள் எல்லா மாணவர்களையும் பார்த்து, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்னு கேட்டுட்டு இருந்தார். ஒரு பையனும் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. நான் வந்த உடனே சைலண்டாக இருந்தேன். என்ன எல்லாரும் சொல்கிறாங்க, நீ ஏன் சைலண்டாக இருக்கேன்னாரு. இல்லை சார், இல்லை சார். என்ன சொல்லு, நான் சினிமாக்காரன் ஆகணும். என்ன சினிமாக்காரன் ஆகணும்? ஆமாம், சாமின்னு சொல்லுவோம் ஃபாதர். அவங்க இங்கே வாழ்னாரு. சரி, ஏன் உதைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போனேன். ஆனால் அவர் என்னை உதைக்கலை, தட்டி கொடுத்து, உனக்கு கலை ஆர்வம் இருக்கா, சினிமாவில் சேரணுங்கிற ஆசை இருக்கா? ஆமாம் சாமி, இன்னையிலிருந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சியிலையும் உன்னை சேர்த்துக்க சொல்கிறேன், உன்னுடைய ஆர்வத்துக்கு நாங்கள் ஊக்கம் கொடுப்போம் அப்படின்னு எங்களை முத பாராட்டினது இந்த ரெவரண்ட் ஃபாதர் மச்சோட சமயர் தான். சின்ன வயசுல ரொம்ப அழகா உணர்ந்திருப்பீங்கல்ல அந்த பாராட்ட. இல்லை, அதுக்கு காரணம் நான் விரும்பினதை அவர் ஏற்றுக்கிட்டார். இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, பிள்ளைங்க விரும்புறத பெற்றோர்களோ ஆசிரியர்களோ விரும்புறது இல்லை. அவன் டாக்டரே வேண்டான்னு நினைப்பான், நீ டாக்டருக்கு பிள்ளையும்பாங்க. பல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கட்டாயப்படுத்துறாங்க. தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க. சரி. அவங்க விரும்புற போக்கில போனீங்கன்னா தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சு தொழிலை கத்துக்கிட்டு முன்னுக்கு வருவாங்க. அதுக்கு உதாரணம் நான். ஆகவே அந்த லட்சியம் மாணவர்களுக்கும் சொல்ற, சும்மா வந்தோம் இப்போ கிளாஸுக்கு போனோம் வந்தோன்னு இருக்காத, என்ன ஆகணும், என்னவா படிக்கணும், எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கணும். வாழ்க்கையில குறிக்கோளே இல்லாம ஏதோ போறேன் ஏதோ படிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு குறிக்கோளை வச்சு படிச்சோம்னா தான் அந்த குறிக்கோளை போய் நாம் அடைய முடியும். எண்ணியது எண்ணியாக எய்துவர் எண்ணியராக போயிடும். அந்த உறுதி இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதே இப்போ உங்க முன்னால நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, அது பல மாணவர்களுக்கும் பல்லாயிரக்கான நூல்களுக்கும் மக்களுக்கும் போய் சேரும். அவையதான் சொல்ல ஆசைப்படுறேன். எதுல நமக்கு விருப்பம் இருக்கோ, லட்சியமா அதை கொண்டு இருக்கிறோமோ அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஐயா, நீங்க வந்து ஒரு சுயமரியாதை இயக்கத்திற்கான மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு ஒரு நிலையில இருந்தவர் தான் உங்களுடைய தந்தையார் ராமசுப்பையா அவர்கள். அவர் திராவிட கழகத்திலும் இருந்தார். உங்களுடைய சிறு வயதுல உங்கள் தந்தையாருடைய போராட்டங்களை உங்களுடைய மனதுல பதிஞ்சிருக்கா? சமதர்ம விலாஸ் அப்படிங்கிறது உங்களுடைய வீடு. அந்த வீட்டில் அவருடைய சந்திப்புகளை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா, அந்த நினைவுகளை? நிச்சயமா. ஏன்னா என்னுடைய தந்தையாரும் என்னுடைய தாயாரும், தந்தையார் மட்டும் இல்லை தாயாரும் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தாங்க. அது எந்த ஏரியா? செட்டிநாடு. கடவுள், கும்பாபிஷேகம், சைவம் இப்படியெல்லாம் பாராட்டப்படுகிற அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தாரில் இவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த பகுதியில் சுயமரியாதையை பரப்புனாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சது பெயரும் புகழும் இல்லை, எதிர்ப்பு தான் அதிகமாக. கண்டிப்பா. மொத்தம் சுப்பையா வந்து சாமி இல்லைங்களா, பெரியார் கட்சியில சேர்ந்திருக்கான்னு சொல்லி திட்டுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்னைக்கு வந்து இந்த ஹோட்டல்கள் எல்லாம் கிடையாது. ஆகவே எங்க வீட்டுல வந்து தங்கிதான் பிரச்சாரத்துக்கே இந்த தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் எல்லாரும் எங்க வீடு தான் ஸ்டே பண்ற இடம். வந்து எங்க வீட்டுல இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து ராமநாதபுரம் சுற்றுப்பயணம்ட்டு 2-3 நாள் வந்து தங்குவாங்க. இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியாருடைய முடியல நான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு போட்டோ எங்கிட்ட இருக்கு. அது மொத்தம் ஆரம்ப காலத்திலிருந்து அந்த சுயமரியாதை இயக்கத்தோடும் திராவிட இயக்கத்தோடும் திராவிட தலைவர்களோடும் நாங்கள் பழகும். அது எங்கள் தந்தையாருக்கும் தாயாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தந்தை பெரியார் திடீர்னு வருவார், சாலாட்சி இன்னைக்கு விதவை திருமணம் நீ பேசுகிறேன்னு சொல்லுவார். அங்கே போய் செட்டிநாட்டில் விதவை திருமணத்தை பற்றி என்னுடைய தாயார் பேசுவாங்க. பாரு இந்த சாலாட்சிக்கு எவ்வளவு இது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. என்னுடைய தந்தையாருக்கு வந்து விஷம் வச்சு கொள்றதுக்கே முயற்சி பண்ணாங்க. அந்த மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனா எங்களுக்கு இன்னொரு பக்கத்துல
இந்த திராவிட இயக்கம் சுயமரியாதைக்கும் இப்படி தலைவர்களோடையெல்லாம் பழகுற போது அந்த உணர்வுகள், அந்த எண்ணங்கள், அவங்க பழகுற விதங்கள், அவங்க கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் வந்து ஒன்றும் வேண்டாம். நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள், எனக்கு அப்ப 4 வயசு இருக்கும், என்னை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு, சாப்பிட்டீங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, எனக்கு மரியாதை கொடுத்து இன்ப போட்டு பேசுவார். அப்படின்னா இந்த அளவுக்கு அந்த மரியாதை ரீச் ஆகிருக்குங்கிறத பாருங்க. அவன் அந்த இயக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே யாரையும் வாடா போடான்னு பேசி நான் கேட்டதே இல்லை. அது அண்ணாவா இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப பாசத்தோட எப்படி இருக்கீங்க, என்னமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். இன்னைக்கு இருக்கிற இந்த வியாபார நோக்கங்கள் எல்லாம் இல்லாத காலம், குடும்ப பாசத்தோடு பழகிய காலங்கள்ங்கிறத நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். ஏன் பதிவு செய்யறேன்னா, அந்த உணர்வு நமக்கு இன்னும் வரணும். அதை விட்டுடும். அவை தயவு செஞ்சு அதை பின்பற்றணும். அவை எந்த கட்சியிலையாவது தலைவரை தந்தை பெரியார்னு சொல்லிருக்குமா? எந்த கட்சியிலையாவது தலைவனை வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுருக்குமா? எந்த கட்சியிலையாவது உடன்பிறப்புன்னு கூப்பிட்டுருக்குமா? ஆகவே இது வந்து அரசியல் வியாபாரம் அந்த நோக்கங்கள் இல்லை. இது ஒரு குடும்ப பங்கான ஒரு சுயமரியாதை உணர்வு கொண்ட உள்ளங்கள். அதுதான் இந்த திராவிட இயக்கம். சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து இந்த திராவிட கருத்துக்கள்ல எந்த அளவிற்கு நீங்கள் ரத்தமும் சதையுமா ஊறி இருக்கீங்கிறது இப்பொழுது உங்களுடைய மொழியிலேயே புரியுது. சின்ன வயசுல இருந்தே ஐயா வந்து உங்களுடைய தந்தையார் வந்து பெரிய பெரிய ஆளுமைகளோடு, அதுவும் திராவிட இயக்கத்துல தாயார் கூட போய் விதவை திருமணத்தை எல்லாம் அந்த காலகட்டத்திலே செட்டிநாடுல நின்று பேசக்கூடிய அந்த சூழல் எல்லாம் பார்த்து வளர்ந்த நீங்கள் அரசியல் பக்கம் வராமல் சினிமா பக்கம் போனது ஏன்? அதுக்கு காரணம் எங்க தந்தையாரும் தாயாரப்பட்ட பாடு. அந்த பயந்துட்டீங்களா? இல்ல, ஆமா, உண்மையாவே அது பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் நம்மளால நீந்த முடியுமோ அப்படின்னு கேட்கும் போது எனக்கு அந்த தைரியம் வரல. நான் எப்பவுமே நேரடியா போய் சண்டை போடுற இதுவரை தான். இப்போ உங்கள்கிட்ட கருத்து சொல்றதுன்னா, ஆமா இந்த மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லுவேனே தவிர இப்படித்தான் செய்யணும்னு சொல்ல மாட்டேன். அப்பா எப்படி? அப்பா ரொம்ப ஆழம். அம்மா எல்லாமே. அப்ப நீங்க எப்படி? அதான் வித்தியாசம். சண்டை போடுற கேஸ் எல்லாமே உங்க கேஸ், உங்க ஜாதி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டையில இருந்துகிட்டு இருப்பீங்களா? அது மாதிரி எங்க அப்பாவும் சரி, எங்க அம்மாவும் சரி. எங்க அப்பாவுக்கு பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ பத்தி தப்பா சொல்லிட்டா அடிச்சுட்டாரு. அந்த அளவுக்கு அவங்களையெல்லாம் ஒரு தலைவராகவே இல்லை, பெரிய இதுவா எடுத்துக்குவாரு. உயிரோட கலந்தவர்கள் அவங்க எல்லாம். மொத்தம் அவங்களுடைய கொள்கையை தான் கரெக்ட், மற்ற கொள்கைன்னா சரியில்லையும் பாரு. சரி. ஆனால் மற்ற கொள்கையை சொன்னா நீ படி, குடியரசு படி, திராவிட நாடு படி, அப்படி ஏன் ஆளாயிடுவேன் அப்படின்னு பல பேரை படிக்க வச்சு அந்த பக்கம் பகுதியில கட்சியில சேர்த்தவர் என்னுடைய தந்தையார். நம்முடைய ஆரம் வீரப்பன் சார்லாம் என்னுடைய தந்தையாருடைய சிஷிகள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் இந்த போட்டோஸ் எல்லாம் அவர் அலுவலகத்திலேயே மாட்டி வச்சிருக்கிறாரு. அது மாதிரி பல இளைஞர்களை இயக்கத்துல கொண்டு வந்து பணியாற்ற வைத்த பெருமை என்னுடைய தந்தையாருக்கு உண்டு. அதுவும் அந்த போராட்டத்துல அந்த சண்டை காலத்துல செஞ்சாங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சிறப்பான தன்மை. இப்போ அரசியல்ல போறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும், எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்க. சினிமா சுலபமா இருந்ததா உங்களுக்கு? சினிமாவில் சிரமம் இருந்தாலும் சினிமா என் மனசுக்குள்ள விரும்பு. நான் விருப்பத்தோட ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த சிரமமா தெரியாது. அதுவே எனக்கு பிளஸ்ஸா இருக்கும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா தான் சினிமாவில் வர முடியும் அப்படின்னு மனசு பக்குவப்பட்டதுனால அந்த சிரமங்கள் எனக்கு சிரமம். எப்போ சினிமா உங்களுக்குள்ள போச்சு? எந்த வயசு? பராசக்தி படம் கிட்டத்தட்ட 16-17 வயசுல என்ன. அதான் பராசக்தி வந்தது நீங்க வருஷ கணக்கு படிக்கலாம். ஆகவே அதுக்கு பிறகுதான் நான் முழுமையா. எங்க பாத்தீங்க படம்? எங்க பாத்தீங்க? பராசக்தி காரைக்குடியில். எத்தனை தடவை பார்த்தேன்னு சொல்ல முடியாது, அத்தனை தடவை பார்த்தேன். பார்த்தது மட்டும் இல்ல, அந்த கலைஞருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அன்னை மாதிரியே நடிச்சு காமிப்பேன் பள்ளிக்கூடத்துல போய். அவரை மாதிரி அவருடைய நடிப்புக்கு யாரும் கிட்டக்கவே போக முடியாது. அந்த ஆர்வம், அந்த பள்ளியில படிச்ச போது இருந்த ஆர்வம், அதை மாணவர்கள் பாராட்டுது, அதை மாணவர்கள் கைதட்டினது, இதையெல்லாம் என்னை உற்சாகப்படுத்துச்சு. அது மொத்தம் சினிமானே மனசுல பதிவாகினதுனால அது எனக்கு சுலபமாக இருந்தது. இப்போ நீங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வீட்டுல வந்து அரசியல் சூழல் நிறைய நிகழ்ந்துகிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய தந்தையாருக்கும் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இவர்களுக்கு கூட இருந்த உறவு எப்படி இருந்தது? குடும்பமா இருந்தது. எப்பவுமே
கொள்கையில உறுதியா இருப்பாங்க, சத்தம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்களே தவிர அந்த பழகின விதங்கள்லையும் பாசங்கள்லையும் இந்த ஹை சொல்ற நட்பு இல்லை. சும்மா மூஞ்சிய பார்த்துட்டு கையை சிரிச்சு கையாட்டிட்டு போறோமே அந்த நட்பு இல்லை. இது ஆழமா உள்ளே இருந்து வந்த நட்பு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒவ்வொரு விடுமுறைக்கும் நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போவோம். அவங்க ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் எங்க ஒவ்வொரு வீடுனா யார் யார் வீட்டுக்கு போவீங்க? சுந்தரவடியிலியா, குஞ்சத குருசாமி, ஸ்ரீரங்கத்துல துரசாமின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையில ராமசன்னியான்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. எல்லாருமே தம்பதிகள். விழாவா இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, மகாநாடா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னா போவாங்க, எல்லாரும் ஒன்னா வருவாங்க. ஆகவே இது குடும்பமாக வளர்த்த கொள்கைகள். இது வந்தோம் போனோம், நம்ம வாடகைக்கு ஆளை கூட்டு வரேங்கன்னு சொல்றாங்க. அது இல்லை. இன்வால்வோட, மன திருப்தியோட, மன மகிழ்ச்சியோட அந்த கொள்கைகளை பரப்புவதற்காக கூட்டு சேர்ந்த குடும்பம் தான் இந்த குடும்பம். அதனாலதான் இன்னைக்கு அந்த நாங்க இன்னும் தொடர்புல இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு ஆர்வத்துல நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். திராவிட கழகத்திற்கான வரலாறு பாரம்பரியம் ரொம்ப பாரியது, ரொம்ப பெருசு. அதுல இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆளுமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கம். இப்போ இதில் தலைமைத்துவத்திற்கு வந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய தலைவர், பேரறிஞர் அண்ணா ஒரு மிகப்பெரிய தலைவர், நம்முடைய கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர். இவர்களுக்கு ஊடாக இருந்த உறவுகள் எப்படி இருந்ததா, நீங்க உங்களுடைய பார்வையில எப்படி இருந்தது இவங்களுக்கு ஊடாக இருந்த உறவு? இவங்களுடைய உறவுகள் நிச்சயமாக இந்த போலித்தனமான உறவுகள் இல்லை. தனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு போய் நின்னவங்க இல்லை. நம்ம என்ன செய்ய முடியும், கட்சிக்கு என்ன செய்ய முடியும், கொள்கைக்கு என்ன முடியும், சுயமரியாதை எப்படி வளர்க்க முடியும்னு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களே தவிர அதன் மூலமாக லாபம் பெறுவோம், அதன் மூலமாக தலைவராகவும் அதன் பெருமாள் சம்பாதிப்போம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட அந்த காலத்துல இல்லை. எல்லாருமே இன்வால்மெண்டோட இருந்தாங்க. இந்த வேலையை சுப்பையாட்ட கொடுத்தா முடிச்சுட்டு ஒரு நம்பிக்கை பெரியாருக்கு இருந்தது, அண்ணாவுக்கு இருந்தது, கலைஞருக்கு இருந்தது. இந்த கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நிதியிலேயே எழுதியிருக்காரு. தொண்டன்னா அதுக்கு உதாரணம் ராம சுப்பையான்னு எழுதியிருக்காரு. அது இன்னும் சொல்ல போனா பலனையே எதிர்பார்க்காத எதையும் போய் கேட்க மாட்டாருங்க அப்பா. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போகுமான்னு, வேண்டாம் நான் கலைஞரை பார்த்துட்டு ரொம்ப நாளாச்சு, போய் கலைஞரை பார்த்து வருவோம் பாரு. அங்க போய் கலைஞர்கிட்ட போய் பார்த்து ஏதாவது பேசுவாரு கொள்வார்னா இல்லை, என்னண்ணே அண்ணன் என்ன என்ன வேணும் உட்காருங்க, என்ன அவரு அண்ணன் சுப்பையான்னு தான் கூப்பிடுவாரு. ஒண்ணும் இல்லை, உங்களை பார்த்துட்டு போறதுக்காக வந்தேன் பாரு. சிரிச்சிட்டு இப்படி ஒரு மனுஷன் பாரு, திரும்பி வந்தா காய்ச்சல் சரியா போயிடும். அந்த அளவுக்கு ஒரு அந்த பாசமும் ஒரு நாள் ரொம்ப சீரியஸா போயிடுவாருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்பா. அப்ப நாங்கெல்லாம் பயந்துட்டு இருந்த போது எங்களை கூப்பிட்டாரு. நான் இப்ப சாக மாட்டேன், ஏன் கலைஞர் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, கலைஞர் முதலமைச்சராகி அவர் முதலமைச்சராக வந்து எனக்கு மாலை போடுவார், அப்படி யாரும் பயப்படாத, எனக்கு மனசுக்குள்ள அது உறுதியா இருக்கு, ஆகவே அந்த உறுதி நிறைவேறும் அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் முதலமைச்சரான பிறகு அவர் இறந்து அவர் மாலை போட்டார். முதல் மாலை அவர் தான் போட்டார். அந்த அளவுக்கு நம்பிக்கையோட பணியாற்றினாங்க. நாங்களும் இப்போ கேள்விப்பட்டோம், ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மரணப்படுக்கையில இருந்த பொழுது யாருமே அவருக்கு நினைவிலே இல்லை. டாக்டர் யார் உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கான்னா மனைவி மக்கள் யாருமே இல்லை, ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கன்னா அண்ணான்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வரலாறுல பதிவாயிருக்கு. அதான் நீங்க சொல்றது அந்த மனதால உயிரால ஒன்றிணைந்த ஒரு நட்பு. இப்ப கிருஷ்ணன் பஞ்சு சார், திருலோகச்சந்தர், பீம் சிங், கண்ணதாசன் ஐயா, அப்புறமா இவர்களுடைய எல்லாரோடையும் நீங்க பழகி இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் யார்? எனக்கு பிடித்த ஆசிரியர்களை விட எனக்கு குரு ஏசி திருலோகச்சந்தர். ஏவிஎம் ஸ்டுடியோங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட். அன்னைக்கு இந்த பிலிம் இன்ஸ்டியூட்லாம் கிடையாது. அன்னைக்கு சினிமா துறையில ஒரு பல்கலைக்கழகம்னா அது ஏவிஎம் ஸ்டுடியோ தான். அங்கிருந்து தயாரானவர்கள் தான் நிறைய பேர் கலைத்துறையில நடிகர்களாகவும் சரி கலைஞர்களாகவும் சரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. நான் வேடிக்கையா சொல்லுவேன், ஏவிஎம் ஸ்டுடியோ தான் எங்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகம். ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் தான் வேந்தர். அவருடைய பிள்ளைங்க முருகன், குமரன், சரவணன், பாலு சார், வீரப்பன் சார், இவங்களெல்லாம் துணைவேந்தர்கள். சரி, அங்கே வராத டைரக்டர்ஸே எல்லா பெரிய டைரக்டரும் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி பெரிய டைரக்டர்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைச்ச ப்ரொஃபசர்ஸ்.
பேராசிரியர்கள். ஆகவே அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் மெய்யப்ப செட்டியாரோட அவங்க பிள்ளைங்களோட அந்த பேராசிரியர்களோட நாங்கள் எல்லாம் பழகி வேலைகளை கற்றுக்கிட்டதுனால தான் நாங்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நிற்கிறோம். எல்லாம் ஒரு படம் 2 படம் 5 படம் பண்ண காணாம போயிடுறாங்க. அதுக்கு காரணம் அந்த அஸ்திவாரம் பலமா இல்லை. எங்களுக்கு கிடைச்ச அஸ்திவாரம் பலமான அஸ்திவாரம். அதுல குறிப்பா எனக்கு கிடைச்ச பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நான் முத எடிட்டிங்ல தான் செட்டியார் அப்ரண்டிஸா என்ன சேர்த்துக்கிட்டாங்க. சரிங்க. எங்கே வேலை செய்கிறேன்னு கேட்டேன். நான் தென்றல் பத்திரிகையில் என்ன, நான் பத்திரிகையில் தான் வேலை செய்கிறீங்க. அப்புறம் ஃபிலிமிலேயும் அதே மாதிரி எடிட்டிங் இருக்குப்பா. எடிட்டிங் தான் சினிமாவுக்கு ஜங்ஷன். அங்கே வேலை பழகிட்டு அப்புறம் நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேண்டாலும் போகலாம். அதுவே போய் எடிட்டிங்கில் வேலை பழகிங்கன்னு என்ன. தென்றலுக்கு எப்படி போனீங்க? அப்பா அப்பா கண்ணதாசன் எல்லாமே கட்சிக்காரங்க. நான் சினிமாவில சேரணும்னு அடம் பிடிச்ச போது என்னுடைய தந்தையார் வந்து இது கண்ணதாசன் போய் அபிப்பிராயம் கேட்பேன்னு என்ன கண்ணதாசன் கூப்பிட்டு போனார். சரி. கண்ணதாசன் போய் இந்த மாதிரி தம்பி சினிமாவில் சேர்ந்தங்கடா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ என்னன்னு சொல்லணும். அவன் இப்பதான் படிச்சிருக்கான், இன்னும் உலகமே என்னன்னு தெரியாது. என்ன வயசு அப்போ உங்களுக்கு? 18 19 வயசு இருக்கும். ஆகவே தம்பி எங்கிட்ட 2 வேலை செய்யட்டும், உலகத்தை தெரிஞ்ச பிறகு சினிமாவுக்கு போகட்டும், அவன் எங்கிட்டே இருக்கட்டும், என் வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு அவர்கிட்டயே நான் குருகுல வாசம் இருந்தேன் 2 வருஷம். அதாவது எல்லாரும் கண்ணதாசன் காலத்துல பிறந்தோம் எங்களுடைய பெருமைன்னு சொல்லுவாங்க. நான் கண்ணதாசன் வீட்லயே சாப்பிட்டு கண்ணதாசனோடய வாழ்ந்து குருகுல வாசத்தை இருந்து 2 வருஷம் அவர் கூட இருந்தேன். ஆகவே எனக்கு கிடைச்சது பெருமையிலும் பெருமை. கண்டிப்பா. ஆனாலும் நீங்க ஆசிரியரா வந்து கண்ணதாசன் ஐயாவை சொல்லாம திரிலோகச்சந்திர ஏன் சொல்றீங்க? ஆசிரியர் சொல்றதுக்கு காரணம் அவர் வந்து பத்திரிகையாளர். பத்திரிகை தான் அவர்கிட்ட படிச்சேன், கத்துக்கிட்டே எல்லாம். ஆனா சினிமாவை நான் கத்துக்கிட்டது ஏசி திரிலோகச்சந்தர். எனக்கு கண்ணதாசன் வந்து கவிஞரா, எழுத்தாளரா, பேச்சாளரா எனக்கு அறிமுகமாகி அவருடைய போக்கில் நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். உலகம்ங்கிறது என்னங்கிறது கத்துக்கிட்டேன், அது வந்து கண்ணதாசன். ஆனா சினிமாங்கிறத கத்துக்கிட்டு அது ஏவிஎம் ஸ்டுடியோவும் ஏசி திரிலோகச்சந்திரம். அப்படி நான் எடிட்டிங்ல வேலை செய்ய போகும்போது அவருடைய பையன் குமரன் சார் இங்கே எடிட்டிங்ல அப்ரண்டிஸா வந்து சேர்ந்தார். செட்டியார் வந்து அவர் உடனே டைரக்டர் ஆகல, அவரையும் எடிட்டிங்ல அப்ரண்டிஸா போட்டார். அப்ப நான் எங்களுக்குள்ள ஒரு நட்பு கிடைக்குது. குமரன் சாரோட பழகிறோம். அப்ப பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. குமரன், சரவணன், பாலு சார் எல்லாம் சேர்ந்து, வீரப்பன் சார் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறது, இண்டிவிஜுவலா அவங்க ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறதுன்னு முடிவு பண்ணி படம் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்ப குமரன் சார் எங்களோட பழைய இருக்கிறதுன்னா, முத்துராமன் நீங்க செட்டுக்கு வாங்க, எங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பீங்க, எங்களுக்கும் உதவியா இருக்கும், ஆகவே நாங்க எல்லாம் போய் படம் எடுக்க போறோம். அப்ப சூர்யான்னு சீஃப் எடிட்டிங்ல, முத்துராமன் ரொம்ப அப்பாவி சார், அவன் செட்டுக்கெல்லாம் தாங்க மாட்டான், எடிட்டிங்லேயும் இருக்கட்டும். அப்புறம் குமரன் சார் செட்டியார்ட்ட போய் இந்த மாதிரி சூர்யா விட மாட்டேங்கிறாரு அப்படின்னா, அப்புறம் சூர்யாவை கூப்பிட்டு செட்டியார் சொன்னார், இல்லை முத்துராமன் எடிட்டிங் விட்டும் போக மாட்டான், எடிட்டிங்லையும் இருப்பான், செட்லையும் போய் வேலை செய்வான், குமரன் ஆசைப்படுறான், அனுப்பிச்சுவீங்க, அவன் உங்களை விட்டு போல உங்களோடையும் இருப்பான், அவன் 2 இடத்துலையும் வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி நான் செட்டில் போய் வேலை பார்த்த படம் எந்த படம் சொல்லட்டுமா? அவங்க எல்லாருக்கும் படிச்சுன்னு தோணும். ஒரு 4 வயசு வீயன் அதில் பூ வச்சுக்கிட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு பாடிட்டு வந்தானே அந்த படம். கமலஹாசன் வந்து நட்சத்திரமா நடிச்ச களத்தூர் கண்டமாவில் தான் நான் முத அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்னா நான் தான் மூத்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ல 6வது 7வது அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி போய் தான் வேலை செய்ய செட்டுக்கு போய் சேர்ந்தேன். ஆகவே அதுதான் என்னுடைய முதல் படம். ஆகவே எனக்கு கிடைச்சிருக்கிற மற்றொரு பெருமை கமலஹாசனை தூக்கி வளர்த்தான். ஆகவே அந்த பெருமை இருக்கு. அதை இன்னைக்கும் அவன் நன்றியோட பார்க்கறான், நானும் நன்றியோட பார்க்கறேன். குழந்தையில அவனை தூக்கி வச்சிருக்கிற போட்டோ கூட இருக்குது. ஐயா, நீங்க வந்து திரைத்துறைக்கு வரும்போது சினிமாவுடைய சூழல் எப்படி இருந்துச்சுயா? நல்லா இருந்தது. அப்போ வந்து ஒரு சில முறைகள் இருந்தது. தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, தியேட்டருக்காரர்கள், இப்படியெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால வியாபாரம் வந்து பண்ண முடியுது. இப்போ படம் கூட எடுத்துட முடியுது, வியாபாரம் பண்ண முடியல. அன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. அன்னைக்கு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், அது லாபம் வந்தாலும் 3 பேருக்கு வரும், நஷ்டம் வந்தாலும் 3 பேருக்கு வருங்கிற மாதிரி ஒரு கூட்டான ஒரு முயற்சி இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாதனால தயாரிப்பாளரே எல்லாத்தையும் தலையில் தாண்டி சொல்லு, படம் கூட எடுத்துட முடியுது, விற்கிறது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது. இப்ப வந்து நம்ம திரைத்துறை திரிலோகச்சந்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்படி நான் வேலை செய்யும் போது களத்தூர் கண்டமா முடிஞ்ச பிறகு அங்க வரக்கூடிய எல்லா டைரக்டர்லயும் போய் வேலை செஞ்சேன். ஏன்னா ஸ்டுடியோ ஸ்டாஃப்
அதனால நான் எல்லாத்தையும் போய் வேலை செஞ்சேன். அப்போ ஒரு நாள் சரவணன் சார் கூப்பிட்டு, முத்துராமடி ஒவ்வொரு டைரக்டர்ட்டையும் போய் வேலை செய்யாதீங்க, வீர திருமகன் ஒரு படத்தை இயக்கிறதுக்காக ஏசி துளவச்சந்தர் வர்றாரு, அவர்கிட்ட இனிமே வேலை செய்ய அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி ஏசி துளவச்சந்தர்கிட்ட ஒப்படைச்சது சரவணன் சார். என்னை செட்டில் கூட்டு போனது குமரன் சார், என்னை திருலோச்சந்தர்கிட்ட ஒப்படைச்சது சரவணன் சார். அதுல இருந்து திருலோச்சந்தருடைய நான் ஒர்க் பண்ணேன். அவர் கிட்டத்தட்ட 10-15 படம் ஏவிஎம்ல டைரக்ட் பண்ணார். அத்தனை படத்துக்கு நான் உதவி இயக்குனராக அவரோட பணியாற்றேன். ஆகவே நான் தொழிலை வந்து முழுமையா கத்துக்கிட்டது, டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டது, எப்படி கதை வசனம், எப்படி இது, எப்படி டேக்கிங்ஸ், இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு குரு வந்து ஏசி துளவச்சந்தர். ஆகவேதான் இன்னைக்கும் சொல்ல ஆசைப்படுறேன், என்னைக்கும் சொல்ல ஆசைப்படுறேன், எனக்கு குரு ஏசி துளவச்சந்தர். எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க சார்? சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க? எனக்கு சம்பளம், ஆரம்ப சம்பளம் எனக்கு 60 ரூபா. 60 ரூபாய்? 60 ரூபா ஆரம்ப சம்பளம். அந்த எடிட்டிங்ல அப்ரண்டிஸா இருக்கிற போது. சரி. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி நான் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்த பிறகு மாசம் ஒரு 50 ரூபா 25 ரூபா அப்படி சம்பளம் கூட்டுவாங்க. சரி. எனக்கு கல்யாணம் ஆன பிறகு மிகப்பா கல்யாணம் ஆகி போச்சு, எனக்கு கொஞ்சம் கூட்டம் போடுங்கப்பா, குடும்பம் நடத்தணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல ஒரு 100 ரூபாய் என்னமும் சம்பளம் போட்டாங்க. மொத்தம் எனக்கு எல்லாம் கிடைச்சா நான் ஏவிஎம்ல இருந்து வெளியில அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியில போகும்போது எனக்கு கிடைச்ச சம்பளம் 700 ரூபாய். 700 ரூபாய். எந்த வருஷம் இருக்கும் அது ஞாபகம் இல்லை, பட் 700 ரூபாய் வாங்கி இருக்கிறீங்க இப்போ. பட் எங்களுக்கு ரெகுலரா அந்த பணம் வந்துகிட்டு இருக்கோம், எந்த விதமான இதுவும் இல்லை. சினிமாவில் ஒரு 3 மாசம் வேலை இருக்கும், 3 மாசம் வேலை இல்லை அப்படி இல்லை. வேலை இருந்தாலும் வேலை இல்லாலும் சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம் வந்துட்டு செட்டியார் மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன் இருக்க முடியாது. அவர் வெறும் ப்ரொடியூசர் இல்லை, அவர் சிறந்த இயக்குனர். ஆகவே அவருக்கு திருப்தி இல்லைன்னா திருப்பி எடுப்பாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல திருப்பி வைப்பார். நமக்கே பிடிக்கல, மக்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கேட்டார். காமிச்சு பார்த்து தூக்கி மூஞ்சிலே அடிப்பார். அடிச்சுட்டு 100% யூஸ்லெஸ் வந்தார். அதை தூக்கி அந்த பேப்பரெல்லாம் தூக்கிட்டு கிட்ட கூப்பிட்டு, நான் கேட்டது இப்படி, நீ பண்ணி கொண்டாந்தது இப்படி, கேட்கும்போது மனசுல வாங்கிட்டு செய்த வேலையை 71 படங்களை நான் பண்ண முடிஞ்சது. இத்தனை வருஷங்கள் என்னால் நிலைச்சிருக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த திட்டுக்கள் தான். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.